ஹாய் கைஸ், வெல்கம் டு ப்ரௌனி பாய்ஸ். நான் தான் அவங்க ஜேகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். அதாவது இது வந்து ஒரு டம்மியான வருஷன் தான். உண்மையான வருஷன் வாங்கணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் எங்களால் உண்மையான வருஷன் வாங்க முடியும். அப்புறமா இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ் முடிக்கணும். அது எனக்கு வேறு கண்ட்ரோல் வேறு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். என்னென்னோ கொடுத்துருக்கீங்க. சரி பார்க்கலாம். அப்புறம் சொல்ல மாட்டேன், சேனல் 4 பேர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து 3 பேர் சொல்லியிருப்பாங்க. 4வது ஸ்டாருன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ நான் புதுசாக கொடுத்துருக்கீங்க WASD. மூவ் பண்ணுறக்கா? என்ன மூவ் பண்ண வாங்க முடியுது? உன்னை ப்ளூ லைனுக்கு போகணுமா? இது வந்து பார்ட் வந்தால் பார்ட் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ என்ன பேர் மாற்ற சொல்கிறாங்க. சரி, நம்ம பேசாமல் ஜேகே சூப்பர் மார்க்கெட் வச்சிடலாமா? நான் எழுதுறதுக்குள்ள அதை விடிஞ்சிடும். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடை பேர் ஜேகே சூப்பர் மார்க்கெட். நான் இந்த கதையை நல்லா வளர்த்த போகிறேன்டா. ஐயோ, என்னடா ஜேகே சூப்பர் மார்க்கெட் டீ வர மாட்டேங்குது. வேறு ஏதாச்சும் பேர் மாற்றி ஆகணுமே. என்ன பேர் வைக்கலாம்? ஜேகே மார்க்கெட் நல்லா இல்லை. ஜேகே சூப்பர் நல்லா இல்லை. ஜேகே ஸ்டோர்ஸ் இந்த ஐடியா நல்லா இருக்கே. இனிமேல் நம்ம கடை பேர் ஜேகே ஸ்டோர். அடுத்து நம்ம என்னது ஒர்க் ஹவர் மாற்றணுமா? என்ன 12 மணிலேருந்து என்னது 11 மணி வரைக்கும் தானா? என்னடா இது? நம்ம 9 மணிக்கு கடை திறக்கணும். 9 மணிக்கு வச்சுக்கலாம். 11 மணி நேரம் ஷிஃப்ட்டு. சூப்பர், ஓகே போகலாம். ஏதோ பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜுக்குள்ளே இருக்குது ஏதோ என்னென்னோ இருக்குது உள்ள. ப்ராடக்ட்ஸ். ஓகே, நம்மளோட முதல் ப்ராடக்ட்ஸ் ஹோல்ட் டு டிஸ்பேட்ச்னா சாரிங்க மக்களே, கண்ட்ரோல் தெரியாது, அதனால் என்ன பண்ணதில்லை. இப்போ தான் கண்ட்ரோல் தெரியுது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறது? எப்படி தூக்கி யூஸ் மறந்து போச்சே. டஸ்ட்பின் இருக்க பயமே. டஸ்ட்பின் போ டப்பா போல அப்படியே கீழே போட்டுடலாம். சரி, இப்போ ஏதோ ப்ரைஸ் போடணுமா? முதல் நாள் முடிஞ்சிச்சா? என்ன 25 ரூபா பேலன்ஸ். ஒன்றுமே பண்ணல. இன்னும் கடை ரெனோவேட் பண்ணுறக்கே ஒரு நாள் ஆச்சு. சாண்டா கிளாஸ் வந்துட்டு போகிற, வாங்கிட்டு போங்க. என்னாச்சு? காசு செட் பண்ணலையா? ப்ராஃபிட் மார்க்கெட் ப்ரைஸ் 0.79 பைசா. அவ்வளோவா? சரி, பேசாமல் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கலாமா? என்ன $1 விற்றுடலாம். ப்ராஃபிட் $60.65. இன்னும் இப்போ போகிறீங்க? ப்ரைஸ் செட் பண்ணிட்டேனே. குப்பத்தொட்டியில் போட்டால் தான் வருவீங்களா? ஓப்பன். முதல் சார் கஸ்டமர். நீங்கள் தான் முதல் கஸ்டமர். இப்போ என்ன பண்ணணும்? கேஷ் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? தம்பி, கொஞ்சம் பில்லு போட்டு கொடு தம்பி. இந்த கார்டு. தாத்தா, உங்களுக்கு பில்லு போட்டாச்சு. டோட்டலாக $3. நன்றி டாட்டா. போயிட்டு வாங்க. அடுத்த கஸ்டமர் யாராச்சும் வாங்க. அங்கிள் எங்கே போயிடுறீங்க? அடுத்து மேடம் என்னடா ஆளாக பார்த்துட்டு போகிறீங்க? அங்கிள் வாங்க. இவர் தான் வந்துட்டு போனார் இல்லையா? உங்களுக்கு 2 போட்டாச்சு. அங்கிள், நீங்கள் தான் காசு கொடுக்குறீங்க. இந்தா தம்பி காசு. அங்கிள் 8 ரூபா நான் சேஞ்ச் கொடுங்க. பார்த்துக்கோங்க. இந்தா அங்கிள், எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நன்றி அங்கிள். சூப்பர், நம்ம லெவலப் ஆகிட்டோம். தம்பி பில் போடுப்பா. கிரெடிட் கார்டு கொடுங்க. $1 கிரெடிட் கார்டா? சரி, போட்டுறேன். அடுத்த ஆள் வாங்கக்கா. அக்கா, நீங்கள் 3 பொருள் வாங்கியிருக்கீங்க. $3 போதுங்கக்கா. காசு கொடுக்கீங்க. சேஞ்ச் எதுவும் இல்லைக்கா. நன்றிக்கா. ஐயா, நீங்கள் தான் மொத்த ஸ்டாக் முடிச்சிருக்கீங்க. கிரெடிட் கார்டு $3. ஓகே, போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போ எப்படியா பொருள் முடிஞ்சிச்சு. அன்னி பொருள் தான் ஆர்டர் பண்ணணும். அப்ஜெக்டிவில் ரெப்புடேஷனை பார்க்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல குட்டாக இருக்குது. ரெப்புடேஷன் சூப்பராக வச்சுருக்கோம். இது ஓகே. சரி, என்னது ஏதாச்சும் வாங்க போகலாமா இல்லை சும்மா இருக்கலாமா?
என்னது வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம்? ஃப்ளோர் இருக்குது, சேரல் இருக்குது, ப்ரெட் இருக்குது, பொட்டேட்டோஸ்க்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்டர் போட்டுடலாம். இப்போ பொட்டேட்டோஸு ஆர்டர் பண்ணணும். இப்போ நம்ம வாங்கிடலாம். பைன் கொடுத்தோம்னா எல்லாம் வந்துடும். ஒரு நிமிஷம் ஆகும் வரக்கு. அடுத்தது என்னென்ன லைசன்ஸ் வேணுமா? இதுக்கெல்லாம் சரி ஃபர்னிச்சர் ஏதாச்சும் வாங்கலாம். காசு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு. ஸோ இவ்வளோதான். என்ன நம்மளுக்கு ஃபர்னிச்சர் வேணுங்க. இன்னும் நம்ம பொருள் நிறையா வாங்கி வைக்கிறதுக்கு. சரி நைட் ஆகுது, ஏதாச்சும் லைட் ஆகுது பாருங்கள். இன்னும் 30 செகண்ட் இருக்குது டெலிவரி வந்து வர்றக்கு. சும்மா சுற்றி பார்க்கலாம் அடுத்த. பரவாயில்லையே, நல்லா இருக்குது இந்த கேம். சூப்பராக இடம் வச்சுருக்காங்க. என்ன டம்மி வசனால இது கொஞ்சம் நல்லா மொக்கையாக இருக்குது. நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் பாருங்கள். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் போகலான்னு பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கடைக்கு மட்டும் நம்மளால் போக முடியும் போல இருக்குது. ஸோ என்னது இது, என்ன ஆட்டோ சர்வீஸ் தான் இருக்குது. பரவாயில்லையே. டெலிவரி வந்துடுச்சு. என்னது தரையில் தூக்கி வீசுகிறாங்க. சரி என்னது வீட்டு போல இருக்குது, சரி ஃப்ளோர் போல இருக்குது. சரி நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்த ரேக்கில் வைக்கலாமா வேண்டாமா? ஒரு நாள் முடிஞ்சிச்சு, 2வது நாள் முடிஞ்சிச்சு. நமக்கு ப்ராஃபிட் இல்லை, அவ்வளோ ப்ராஃபிட் இல்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் வாங்கினதுனால. இன்னும் வந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு ஆர்டர் வரைக்கும் ஒரு இது டப்பா வரைக்கும் 1 நிமிஷம் வாங்க போலக்கு. ஸோ சரி இப்போ நம்ம கேஷ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படியே. நீங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர். ஏன்னா அதுக்கு யாரும் வர மாட்டாங்க. 8 ரூபா சேஞ்ச் கொடுக்கணும் உங்களுக்கு. 1 ரூபா. ஓகே நன்றி, போயிட்டு வாங்க. ஸோ அடுத்த ஆர்டர் வந்துச்சு. சரி வீட்டை வச்சிடலாம். இன்னும் 1 இருக்குது, அது அப்புறமா யாராச்சும் எடுத்துப்பாங்களா, அப்புறமா வச்சிடலாம். இப்போ என்ன செரல் வந்துச்சா, இப்போ அதை போய் நம்ம அடுக்கணும். அது கொஞ்சம் கண்ட்ராஸ்ட் எனக்கு வர மாட்டேங்குதுங்க. ஓகே இன்னும் 3 நேரம் மிச்சம் இருக்குது. சரி அது அங்கே ஓரத்தில் வச்சிடலாம். சரி காசு செட் பண்ணிடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.99 ருபீஸ். நம்ம பேசாமல் $2 வச்சிடலாம். $2.4 பைரட் ஜெம்ஸ் பரவாயில்ல, பேர் நல்லாயிருக்கு. அடுத்த ஆர்டர் வந்து இன்னும் 15 செகண்ட் இருக்குங்க. அடுத்த ஆர்டர் இருக்குது. இன்னும் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கடையை. சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் ரெட்டு மேலேருந்து கீழே வருது. ஹெலிகாப்டர் வழியாக போடுறாங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ் எனக்கு கொஞ்சம் மொக்கையாக வருது. இன்னும் ரேக் ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு ரேக் வாங்கணும்னா காசு இல்லை. இதுக்கு எவ்வளோ $1.25 வருது. நம்ம $1 வைக்கலாம். சரி $1 வேணாம், 1.30 வச்சிடலாம். ஓகே சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நான் குப்பையை டஸ்ட்பினில் போட்டுடலாம். வேண்டாம் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் இன்றைக்கி யார் வர, சரி 2வது கஸ்டமர் இன்றைக்கி யார் வர போகிறாங்க? யாருமே வரல. சரி இப்போ 4 செகண்டில் ஆர்டர் வர போய் பார்க்கலாம். சரி ஒரு கஸ்டமர் தான் வந்துட்டாங்க. சரி நான் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துடுச்சு. பொட்டேட்டோ ஒரு ரேக்கில் இருக்கிறோம். இதை போய் சைடில் வச்சிடலாம். எங்கேயாச்சும் ஓரத்தில் வச்சிடலாம். அது காலியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி இப்போதைக்கு இங்கே சைடில் வச்சிடலாம். என்ன தூக்கிட்டு போகாமல் தான். ஓகே. இவ்வளோ பேர் வந்துட்டிங்களா? என்ன இவ்வளோ பில் வருது? 8.60 8.60 ஓகே தேங்க்யூ மேடம். அடுத்து வாங்க.
நீங்கள் ப்ரெட்டு 2. ஆ நீங்களும் அதேவா? 8.60. இன்னும் 100 ரூபா கொடுத்துருக்கீங்க. சரி, உங்களுக்கு 91 ருபீஸ் சேஞ்சாக கொடுத்துட்றேன். 1 $1 அப்புறமா 40 சென்ட்டு. அடுத்த டைம் 100 ரூபா கொண்டு வராதீங்க. அடுத்த ஆள் ஆப்பா லெவலப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, புது லைசன்ஸு புது எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆள் இவங்களாம் திருப்பி இப்போ தானே வந்தாங்க, இதுக்குள்ளே வந்துட்டீங்க. சமையல் செஞ்சுருப்பீங்க போல அதுக்குள்ளே. பரவாயில்ல, எச்சரிக்கை இருக்காங்க. ஓ, இன்னைக்கு நாள் முடிக்க முடியாது போல இருக்கு. இவங்களோட பண்ணணும். 1.30 சாண்டா கிளாஸ் 1.30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போவீங்களா? எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்த ஆள் இப்போ இவ்வளோ பொருள் வாங்கிட்டு போகிறீங்க, பரவாயில்லையே. என்ன அது லேக் ஆயிடுச்சுங்க. சோப்பா சரி இது வெளியே சேவ் பண்ணி ஹெட்செட் பண்ணிடலாம். அப்போ இது லேக் ரெடி ஆகுதா? என்ன அது இப்போ இந்த லேக் மட்டும் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ, கஸ்டமர்ஸ் காசு வேஸ்ட்டு. என்ன ஆனால் ரேக் காலி ஆயிடுச்சு. இன்னும் வீட்டு மட்டும் இருக்குது. சரி, அந்த கஸ்டமர் மட்டும் வந்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக லாபம் வந்துருக்கும். சரி, ரெஸ்பிரேட்டர்ஸ் வந்து ஓகே. இது காலி டப்பா. சரி, இதை போய் நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ லேக் மட்டும் ஆக வந்து நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஒருத்தவங்க வந்துட்டாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரி, உங்களுக்கு மட்டும் பில் போட்டு வரேன். ₹1 10 ரூபா கொடுத்து வச்சுருக்கீங்க. ₹1 ₹1 எடுத்துடுவாங்க டைம்லாம். சரி, ஆமாம், இப்போது அடுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். போன வீட்டு அப்படி வந்துச்சு. இன்னும் வந்துட்டு போகிறீங்க. சரி, இது தூக்கிச்சிட்டு அடுத்து 3 இருக்குது. இதை போட்டு இதை டப்பாவை டஸ்ட்பினில் போட்டுடலாம். இது இன்னொரு என்னதுன்னே தெரியல. இது என்னது? ஓ, பொட்டேட்டோவா? இது கரெக்டாக இருக்குது. எவ்வளோ? இன்னும் $0.50 தானே பொட்டேட்டோ விலை? வச்சுச்சோ. சரி, அவ்வளோதான் வச்சுருக்கேன். பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமான விலை வந்துட்டு தான் வந்துருக்கும், நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். என்ன இவ்வளோ குப்பையாக இருக்குது? சரி, கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் பார்க்கலாம். அடுத்த ஆர்டர் போட்டு வச்சிடலாம். சரி, இல்லை லைசன்ஸ் பார்க்கலாம். $50 லைசன்ஸ் அடுத்தது வாங்குறதுக்கு. வாங்கலாமா? சர்வீஸ் டிஸ்கார்ட் எம்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஃப்ரீயாக காசு வாங்கலாம். சும்மா தாங்க பார்த்துட்ருக்கேன். ஏதாச்சும் பண்ணலாமான்னு. சரி, இன்னைக்கு எதுவும் வாங்க வேண்டாம். கேஷ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, $3.50 கொடுக்குமா? சும்மா $1 கம்மி பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, சாராக இருக்காங்க. பெரிய ஆடு. கார்டு 1.50 போட்டோம்னா முடிஞ்சுது. அடுத்து $2 $1 அடுத்தது இது $50. சரி, 50 சென்ட்டு. ஓகே, கடைசி 3 பேர் இப்போதைக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா இது முடிஞ்சிச்சு எல்லாமே. $1.5 போட்டாங்கம்மா. சரி, அடுத்தது நீங்கள் 3 பொட்டேட்டோ வாங்கியிருக்கீங்க. $1.50. ஓகே, நன்றி. அடுத்த லாஸ்ட் கஸ்டமர். அதுக்கப்புறமா அடுத்தது ஆர்டர் போடணும். ஓகே, நீங்கள் $50 கொடுத்து $1.50 நீங்கள் வாங்குறீங்க. ஸோ எதுக்கு தான் இப்படி வரீங்களோ கிளம்பி. ஓகே, இன்னும் 50 சென்ட். ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து 91.20
$80 இருக்குது. அவ்வளோதான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் லேக் ஆகுது இந்த கேமு. சரி பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம இந்த கேமை வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நான் இருக்கேன். அப்படியே என்னது நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. இன்றைக்கி டேவை முடிஞ்சிச்சு. ப்ராஃபிட் வந்து $18. நன்றி. மீண்டும்